நான் முடிச்சிருவேன். ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி என்ன தூண்டுறாங்க. இப்ப அவர் இடஒதுக்கீடு பத்தி சொல்லிட்டாரு. 26, 27 பக்கத்தில் படிக்கணும். இப்பொழுதும் இடஒதுக்கீடு கிடையாது. இப்பொழுதும் இடஒதுக்கீடு கிடையாது. 63 மைனாரிட்டி காலேஜஸ், 100 நான் மைனாரிட்டி காலேஜஸ் இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை என்று நான் வழக்கு போட்டேன். பொது நல வழக்கு 2008 போட்டேன். பிஎஸ்சி காலேஜ் பிரச்சனை வந்தபோது, தியாகராஜர் காலேஜ் வந்தபோது பொதுநல வழக்கு போட்டார். இது எனக்காக ஆஜரானவர் தோழர் ஹெச் ஹரி பரந்தாமன். அவர் தான் என்னுடைய வழக்கு. அப்புறம் அவர் ஜட்ஜ் ஆயிட்டார். 8வது வருஷம் போட்ட வழக்குல 2015 தீர்ப்பு. என்ன தீர்ப்பு தெரியுங்களா? 63 மைனாரிட்டி கல்லூரிகளில இடஒதுக்கீடு கோருவதற்கு இளங்கோவனுக்கு அருகதை இல்லை. ஓட்டு மட்டும் சொல்லல, அரசமைப்பு சட்டமும் சொல்லுது. ஆர்டிகல் 31 படி there is no reservation. யாருக்காக கேட்டேன்னா for scheduled caste and scheduled tribes. எஸ்சி எஸ்டிக்களுக்கே இடஒதுக்கீடு இல்லை, நடைமுறைப்படுத்த தேவையில்லை அப்படின்னு சொன்னான். அதுல என்ன ஒரு அபலம் என்னவென்றால், எந்த ஒரு காலேஜும் கவுண்டர் போடல. நோ காலேஜ் ஃபைட் த கவுண்டர் because they don't want to antagonize the scheduled caste and scheduled tribes. உனக்கு எதற்கு நான் தரமாட்டேன்னு அவன் போட முடியல. அதே போல 100 காலேஜ் நான் மைனாரிட்டிக்கு வழக்கு போட்டேன். அதுல என்ன சொன்னாங்கன்னா, ஆமாமா இவங்க வழக்கு போட்டதுல இப்ப மட்டும் இல்ல, எஸ்சிகளுக்கு மட்டும் இல்ல, பிசிஎம்பிசிக்கே இடஒதுக்கீடு இல்ல. அன்னைக்கு தேதியில 2008 பிசிஎம்பிசிக்கே இடஒதுக்கீடு இல்ல, அதையும் சேர்த்து போட்டுறேன்னு கவர்மெண்ட் சொல்லிச்சு. அதனால நான் வழக்கை க்ளோஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டோம். தயவுசெய்து எல்லாரும் போங்க, கூகுளில் ரெப்படிஷன் நம்பர் போடுங்க, வரும். 63 கல்லூரிகள் காஸ்ட்ரேட்ல வருது, 100 கல்லூரிகள் காஸ்ட்ரேட்ல வருது. ஒருத்தம் கூட கவுண்டர் போடல. அதனால் எல்லா கல்லூரி நிர்வாகங்களும் இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பானவை. அது ஏற்கனவே 2008 ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால தான் சமூக அநீதி போட்டிருக்கோம். இனிமேல் யாரும் பேசாதீங்க, திருப்பி நாம் பேசலாம். இப்பொழுது நன்றி.